ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஊரகப் பகுதிகளின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 9,00,000 பேர் பயனடைவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுஹாஸ் எத்திராஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள்: ஊரகப் பகுதிகளின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கூட்டுறவுத்துறையின் கீழ் உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கிற்கான முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 18,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதி இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். வேளாண் பணிகளை நவீனமயமாக்குவதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் அடிப்படையிலேயே இந்த கணினி மயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா இயக்கம்தான் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளமாக உள்ளதாக அவர் கூறினார். கூட்டுறவு நிறுவனங்களில் மகளிர் பங்களிப்பு அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் 11 மாநிலங்களில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்த பிரதமர் 500 புதிய சேமிப்பு கிடங்குகளுக்கான கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைத்தார். ஆசிய விளையாட்டு மற்றும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு 25,00,000 ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு 15,00,000 ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு 10,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதக்கம் வென்ற பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது இதுவே முதல் முறையாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அரங்கில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறினார். பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய வெளியுறவுக் கொள்கையே இதற்கு காரணம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாளையொட்டி மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழகத்தின் நலனுக்காகவும் ஏழை மக்களின் கல்விக்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய ஜெயலலிதாவின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு செய்தித்துறை செயலர் திரு சுப்பிரமணியன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்றும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேரள, கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டுள்ளனர். தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோருடனும் தேர்தல் ஆணையக் குழுவினர் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ஹரியானாவில் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. கோவாவில் உள்ள 2 தொகுதிகளிலும் சண்டிகரிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் தனித்தனியே போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அசாமை பொறுத்தவரை தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஆம் ஆத்மி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 9 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் நிலையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென்சென்னை பகுதிகளான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசன்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் OMR இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. அஸ்ஸாமில் இஸ்லாமிய திருமணம் மற்றும் திருமண முறிவு பதிவுச் சட்டத்தை திரும்பப் பெறுவதென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. குவஹாத்தியில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பள்ளிகளில் 6 பழங்குடியின மொழிகளை கற்பித்தல் மொழியாக அறிவிப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் நீதிமன்றங்கள் வாயிலாக பல்வேறு வழக்குகளுக்கு நேற்று தீர்வு காணப்பட்டது. சிறப்பு நிகழ்வாக நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நுகர்வோர் உரிமை தொடர்பான 271 வழக்குகளில் 44 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் டிராக்டர் குளத்தில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 7 பேர் பெண்கள், 7 பேர் குழந்தைகள் என்றும் அவர்கள் கூறினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை மழை மற்றும் பனிப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்குவங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகாஸ் யத்திராஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஈராக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் லூகாஸ் மசூரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஷிராக் பரேதா ராஜ்குமார் இணையும், நவீன் சிவகுமார் நேஹால் குப்தா இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் மன்தீப் கவுர் மனிஷா ராமதாஸ் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆசிய டிராக் சைக்கிளிங் சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா பிரிவில் அர்ஷத் ஷாயி தங்கப்பதக்கத்தையும் ஆரியவர்தன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 500 மீட்டர் மகளிர் பிரிவில் ஜோதி கதேரியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஜூனியர் பிரிவில் சரிதா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வருகிறது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று 7 விக்கெட் இழப்பிற்கு 302 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 353 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜோ ரூட் 122 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஜடேஜா 4 விக்கெட்டுகளையும் ஆகாஷ்தீப் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-5, 6-11, 11-7, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல் ரஹ்மான் அப்துல் கலேக்கை வென்றார். உகாண்டா சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரகு மாரிசாமி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் 21-10, 21-17 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் இகோர் கோயல்ஹோவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகஷி காஷ்யப், மேகனா ரெட்டி மற்றும் சுருதி முண்டாடாவும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் துரு கபிலா இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஊரகப் பகுதிகளின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 9 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுஹாஸ் எத்திராஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.